ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈவினிங் வெளியில் போகிறப்ப இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடலான்ட்டு எடுத்தேன். பட் இதுக்கு மேட்சிங்காக என்கிட்ட கிளிப் இல்லை. ஸோ நம்ம டக்குன்னு ஒரு க்ரோஷே கிளிப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு நூல் இந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகலை. பட் ஸ்டில் என்கிட்ட இதுதான் வந்து க்ளோசஸ்ட் ஆரஞ்சாக இருக்குது. ஐ திங்க் இந்த கனகாம்பர கலரில் நூல் கிடச்சதுன்னா வாங்கி வைக்கணும். ஸோ ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் ரொம்ப கொஞ்சம் சின்ன நூல் தான் எடுத்துட்டுருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு நிறையா நூல் தேவைப்படாது இந்த ப்ராஜெக்ட்க்கு. அண்ட் 3mm ஹுக் எடுத்துட்டுருக்கேன். அண்ட் இந்த குட்டி ஆரஞ்ச் கலர் கிளிப்பு ஒரு பேஸாக எடுத்திருக்கேன். இந்த மேலே தான் நம்ம இந்த ஃப்ளவரை ஒட்ட போகிறோம். மேஜிக் சர்க்கிளில் ஸ்டார்ட் பண்ணலாம். நூலை கையில் இந்த மாதிரி எக் ஷேப்பில் சுற்றின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நூலுக்கு கீழேந்து போய் இந்த செகண்ட் இருக்கிற நூலை எடுத்துட்டு ஒரு மேலே வந்து ஒரு செயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட மேஜிக் ரிங்கை லாக் பண்ணிவிடும். ஒருவேளை உங்களுக்கு மேஜிக் ரிங் எப்படி பண்ணணுன்ட்டு இன்னும் கிளியராக வேணும்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து 5 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 5 தான். ஆக்சுவலி நீங்கள் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் 5 சிங்கிள் க்ரோஷே அண்ட் செகண்ட் ரவுண்டில் 10 சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு பெரிய பஃப் ஃப்ளவராக கூட பண்ணலாம். பட் நான் வந்து சின்னது தான் பண்ண போகிறேன். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ஓகே 5 ஆகிடுது. இப்போ வந்து நம்ம சர்க்கிளை டைட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு 5 தான் பண்ணியிருக்கோம். ஸோ டக்குன்னு க்ளோஸ் ஆகலைன்னா நீங்கள் கையால் கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு இதுக்குள்ளேருந்து விட்டு எடுத்துட்டோன்னா இதுதான் நம்மளோட ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. செயின் 2 பண்ணிடலாம். செயின் 2 பண்ணிவிட்டு பஃப் ஃப்ளவர் பஃப் ஸ்டிச்சு பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி எந்த ஸ்டிச்சில் பண்ணுறான்னு காமிக்கிறேன். இது வந்து நம்ம பண்ண ஸ்லிப் ஸ்டிச்சு. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதில் தான் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி யான் ஓவர் புல் 2 த்ரூ லூப்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹுக் மேலே 2 லூப்ஸ் இருக்குது. திருப்பி சேம் அதே ஸ்டிச்சில் அதே மாதிரி பண்ணுறோம். 3 லூப்ஸ் இருக்குது. யான் ஓவர் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுத்து யான் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ். இப்போ நம்ம ஹுக்கு மேலே 4 ஸ்டிச்சஸ் இருக்குது. இதோடையே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிச்சை. பட் நம்மளுக்கு இன்னும் அந்த பஃப் எஃபெக்ட் வேணும்னா இன்னும் ஒன்ஸ் பண்ணலாம். ஸோ யான் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ். இப்போ நம்ம ஹுக்கு மேலே 5 லூப்ஸ் இருக்குது. யான் ஓவர் புல் த்ரூ ஆல் த லூப்ஸ். இப்போ செயின் 3 பண்ணிவிட்டு நம்ம எந்த ஸ்டிச்சில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஹுக்கை உள்ளே விட்டு இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே ஸ்டிச்சில் தான் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சு வந்து பெண்ட் ஆகி ஒரு பஃப்டு ஃப்ளவர் ஷேப்புக்கு வரும். வேறு இடத்துல பண்ணோன்னா இது வராது. ஸோ யான் ஓவர் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஹுக்கை விட்டு இன்னொரு லூப் எடுக்க போகிறோம். யான் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ். திருப்பி அதே ரிப்பீட் பண்ணணும். யான் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ். 3 லூப்ஸ் இருக்குது ஹுக்கு மேலே. யான் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ். யான் ஓவர் அதே ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு இன்னொரு லூப் எடுக்கிறோம். யான் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ். இப்போ டோட்டலாக 5 லூப்ஸ் இருக்குது. யான் ஓவர் அந்த 5 லூப்புக்குள்ளேயும் விட்டு எடுத்துட்டோம். இப்போ செயின் 3 பண்ணி ஸ்லிப் ஸ்டிச்சும் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நான் 5 ஸ்டிச்சஸும் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோடய 5th அண்ட் ஃபைனல் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா யான் ஓவர் புல் த்ரூ ஆல் செயின் 3 அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நம்ம பண்ண ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நூல் கேப் விட்டு தான் கட் பண்ணணும். எப்படியும் நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம க்ளூவால் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்ப நிறையா விட்டு பண்ணணுன்ட்டு இல்லை. பட் இந்த மாதிரி இதை வந்து நூலை கட் பண்ணிவிட்டு இப்படியே ஃப்ரண்ட்லேருந்தே பின்னாடி இழுக்காதீங்க. பெண்டான மாதிரி தெரியும். ஸோ இதை இழுத்துட்டு பின்னாடியிலேருந்து ஹுக்கை முன்னாடி விட்டு இந்த யானை வந்து பின்னாடி இழுத்துக்கோங்க. பின்னாடி இழுத்ததுக்கப்புறம் திருப்பிட்டு பின்பக்கம் நார்மலாக நாட் போடுறாப்புல நாட் போட்டால் கூட போகிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம க்ளூ ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக 1 or 2 நாட்ஸ் போட்டுண்டா போட்டுன்ட்டு இதை வந்து இங்கேயே கட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக விடணுன்ட்டு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தோணியிருந்ததுன்னா நீங்கள் வீவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. ஸோ
ஸோ நம்மளோட ஃப்ளவர் ரெடி. இப்போ சென்டர் பண்ணலாம். சேம் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் பண்ணிட்டு கையில் இந்த மாதிரி சுற்றின்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேருந்து விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. செயின் ஒன் ஏன் பண்ணுறோம், நம்ம வந்து அந்த மேஜிக் சர்க்கிளை லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு செயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே திருப்பி டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ செயின் 2 yarn ஓவர் நம்மளோட சர்க்கிள்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளேருந்து புல் பண்ண போகிறோம். சேம் பஃப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ நோ டிஃப்ரென்ஸ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து 5 லூப்ஸ் மேலே வந்த உடனே நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பட் இது நம்ம சென்டராக யூஸ் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சு போட்டுட்டு ஹுக்கு மேலே 6 லூப்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் செயின் 3 நம்ம இப்போ வந்து இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிடுறோம். சர்க்கிள்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கக்கூடாது. சர்க்கிள்குள்ளே ஒன்றும் இல்லைனாலும் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் நிறையாவே யான் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த யான் வந்து அந்த பூவில் ஃபிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையாலாம் விடலை. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா உங்கள் சென்டர் வந்து நல்லா ஃபர்மாக ஸ்டிக் ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட யான் கூட விட்டுட்டு கட் பண்ணலாம். ஸோ ஒரு நீடலால் இந்த மாதிரி ஆப்போசிட் எண்டுலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 இதுவுமே ஒரே சைடில் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடில் வந்து நான் நீடலால் விட்டு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா பூவில் வச்சு தைக்க போகிறோம். ஆக்சுவலி உங்களுக்கு தைக்க வேண்டாம் அப்படின்னு தோணியிருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஹாட் க்ளூ ஆர் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் கூட பண்ணிடலாம். பட் நான் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக வச்சு தைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நம்மளோட ஒயிட் சென்டர் மேலேயும் விட்டு எடுத்துட்டோன்னா போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட யான் சின்னதாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டோடு நான் இதை இழுத்துட்டு நீடில் வெளில எடுத்துகிற போகிறேன். இந்த பாக்கி இருக்கிற ஐ திங்க் 2 or 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன் லூப்ஸு, ஸ்டிச்சஸ். ஸோ இதை வந்து இதுக்கு நேராக இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளேருந்து உள்ளே விட்டு எடுத்துடலாம். இன்னும் 1 or 2 இருக்குது. சரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு உள்ளேருந்து வெளில வந்து இதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஒயிட் ஃப்ளவர் சென்டர் பார்ட்டை வந்து பின்னாடி ஃப்ளவரில் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோன்றதோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுவும் சேம் தான். பின்னாடி நாட் போட்டுட்டு அந்த நாட்டை வந்து கிட்டையே கட் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா வீவன் பண்ணலாம், வேண்டான்னா கட் பண்ணிடலாம். ஏன்னா எப்படியும் இங்கே க்ளூ தடவை போகிறோம். ஸோ அது வந்து அன்ராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நல்லா தான் இருக்குப்பா, டக்குன்னு பண்ணதுக்கு நல்லா தான் இருக்குது. சரி இதே மாதிரி நான் இன்னொன்று பண்ணிட்டேன். இப்போ நம்மள்ட்ட பாக்கி இருக்கிற வேலை ஜஸ்ட் இந்த ஃப்ளவரை நம்மளோட கிளிப்பு மேலே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து என்கிட்ட E8000 க்ளூ இருக்குது, B7000 க்ளூ இருக்குது, B6000 க்ளூ இருக்குது. ஆக்சுவலி உங்கள்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ, நார்மல் ஃபெவிகாலில் தவிர, ஃபெவிகால் வந்து ஒட்டினீங்கன்னா கைண்டு வந்துடும். ஸோ ஃபெவிகாலை விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங் க்ளூ ஆர் க்ளூ கன் இருந்தால் கூட ஓகே தான். க்ளூ கன் வச்சு ஒரு சைட் ஆஃப் கிளிப்பில், ஆக்சுவலி என் கிளிப்பு ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ண பூவும் என் கிளிப்பும் மேட்ச் ஆகலை. ஸோ நீங்கள் பண்ணும்போது அது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்கள் பூ சைஸும் கிளிப் சைஸும் கொஞ்சம் மேட்சிங்காக இருந்ததுனால தான் ஐ திங்க் கிளிப்பு சரியாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனிவே நம்ம அவசரத்துக்கு இதை முடிச்சிருவோம். ஒரு சைடு ஸ்டிக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் சைடும் ஸ்டிக் பண்ணிட்டேன். கொஞ்சம் நாளி அந்த க்ளூ காயறதுக்காக நான் இதை வைக்க போகிறேன். வச்சுட்டு பார்க்கலாம். ஐ திங்க் இப்போதைக்கே நல்லா தான் ஓப்பன் ஆகுது. க்ளூ நல்லாவே காஞ்சிடுது. ஐ திங்க் கிளிப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடுது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கிளிப்பு ரெடி. ஓகே, பாய் நண்பா.